வாலெட்ல இருந்து ஒரு பொருள் கீழே விழும். ஆனா அது மிதங்கிட்டு இருக்கும். அதை இவங்க தொடணும்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ஃப்ளோர்ல இருந்து அவங்களும் கீழே விழுந்துருவாங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியா யாரும் என்னதான் நடந்ததுன்னு கிட்ட போய் பாக்குறாங்க. மேல இருந்து அவங்க கீழே விழுந்து இறந்தே போயிட்டாங்க. ஆனா மேல ஒண்ணுமே இல்ல. முக்கியமா ஃப்ளோரும் கொஞ்சம் கூட உடையல. இது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் அப்படியே பார்டருக்கு அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. இரண்டு கண்ட்ரிக்கு நடுவுல இருக்க பார்டர்ல இது மாதிரி ஒருத்தங்க ஃப்ளோட்டிங்ல இருக்காங்க. அதுவும் அந்த ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு அதை பாக்குறவங்க ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருக்குமோ இல்ல வேற ஏதோ உலகத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்க சொல்றாங்க இது ஏதோ சயின்ஸோட ட்ரிக்கா தான் இருக்கும்னு. சரி அந்த ஒரு கை அதுல மாட்டி இருக்கு. சரி அதையாச்சும் எடுத்து விடுவேன்னு அவர் எடுத்து விடுறாரு. என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போது அவங்க அப்படியே மிதங்கிட்டு இருக்காங்க. எப்படி இது மாதிரிலாம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருமே குழம்பி நின்று இருக்காங்க. சரி அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் போவோம். அவங்க எங்க தான் கடைசி வரைக்கும் போறாங்கன்னு அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி 1-2 பேர் இல்ல 4-5 பேர் அது மாதிரியே அவங்களும் சுத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தங்க மட்டும் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. இது விண்வெளியில இந்த பொருட்களாச்சு இது எப்படி பூமிக்கு வருதுன்னு. இதனாலதான் இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குன்னு தோணுது. இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாலும் எல்லாருமே நினைக்கிறாங்க.